ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, இது 80வது சுதந்திர தினம். சில பேருக்கு டவுட் இருக்கும், இது 80ஆ 79ஆன்னு. டெஃபினெட்லி 79 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்னைக்கு 80வது சுதந்திர தினம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 80வது சுதந்திர தினம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனிமனித சுதந்திரத்தை விட தாய்நாட்டினுடைய சுதந்திரமே மேலானது. அடிமைத்தலையின் இருள் விலகி விடியலினுடைய சுதந்திர ஒளி வீசிய நாள் ஆகஸ்ட் 15, 1947. உலகளவில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய விடுதலை பயணத்தில் 80வது சுதந்திர தினம் என்பது வெறும் ஆண்டு கணக்கு மட்டுமல்ல, அது நம் கடந்து வந்த வீரம், தியாகம் மற்றும் அபரிமிதமான வளர்ச்சியினுடைய அடையாளம். லட்சக்கணக்கான தியாகிகளின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் எழுதப்பட்ட நமது சுதந்திர வரலாற்றை நினைவு கூர்ந்து பாரத அன்னையினுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இத்திருநாள் அமைகிறது. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அன்பிற்குரிய நண்பர்களே மற்றும் நாளை பாரதத்தை உருவாக்கப் போகக்கூடிய இளம் தலைமுறையினரே, அனைவருக்கும் எனது இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமது தாய்நாட்டின் வான்வெளியில் மூவர்ண கொடி ஏறி 80 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த அற்புத தருணத்தில் தேசத்திற்காக தன் உயிர் இந்த மாவீரர்களுடைய பாதங்களை வணங்கி மகிழ்கிறோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்று முழங்கிய பாரதியினுடைய மண்ணில் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் வல்லரசு இந்தியாவினுடைய 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்வோம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நள்ளிரவில் அடிமைத்தலையினுடைய இருள் விலகி சுதந்திர விடியலினுடைய ஒளி வீசிய தருணம் உலக வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பமாகும். அண்ணல் காந்தியடிகளினுடைய அகிம்சை வழி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய வீர முழக்கம், பகத்சிங்கினுடைய புரட்சி பாதை, செக்கிழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் தியாகம் மற்றும் பாரதியினுடைய கூர்மையும் வீரியமும் மிக்க கவிதைகள் என பல வடிவங்களில் வெடித்த விடுதலை தீ அன்னை பாரதியின் கோடிக்கணக்கான மக்களை ஒரே நெற்கோட்டில் இணைய வைத்தது. ஜாதி, மதம், மொழி என அனைத்து எல்லைகளையும் கடந்து தங்களுடைய உயிரையும் குருதியையும் உரமாக்கி நம் முன்னோர்கள் பெற்றுத்தந்த சுதந்திர காற்று இன்று தன் 80வது ஆண்டில் கம்பீரமாக அடியெடுத்து வைக்கிறது. அன்று பஞ்சமும் வறுமையும் எழுத்தறிவின்மையும் சூழ்ந்திருந்த ஒரு தேசமாக தன் புதிய பயணத்தை தொடங்கிய இந்தியா கடந்த 79 ஆண்டுகளில் கண்ட வளர்ச்சி என்பது ஒரு பிரம்மாண்டமான காவியத்தை போன்றது. ஏழை நாட்டின் கவலையோடு தொடங்கிய பாரதம் இன்று உலக பொருளாதாரத்தின் முன்னணி சக்தியாக உருவெடுத்து நிற்கிறது. உணவு தானிய இறக்குமதிக்கு அஞ்சிய காலத்தை கடந்து பசுமை புரட்சி உலகிற்கே உணவளிக்கக்கூடிய நிலை அடைந்தும், இஸ்ரோவினுடைய அற்புதம் நிறைந்த விண்வெளி பயணங்கள் மூலம் நிலவினுடைய தென்துருவத்தை தொட்டு செவ்வாய் வரை சென்று சாதனை படைத்தும் நம் தன்னம்பிக்கையினுடைய சான்றுகளாகும். சாமானிய மனிதன் கையிலும் தொழில்நுட்பத்தினுடைய பலனை கொண்டு சேர்த்த டிஜிட்டல் புரட்சியும் உள்நாட்டிலேயே பாதுகாப்பு அமைப்புகளும் உருவாக்கும் சுயசார்பு வலிமையும் இந்தியாவினுடைய 80 ஆண்டு கால பயணத்தினுடைய கம்பீரமான மைல்கல்களாகும். எண்ணற்ற மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் கொண்டிருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் ஒற்றை நூலால் பிணைக்கப்பட்ட ஜனநாயக திருநாளாக இந்தியா உலகரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. எனினும் இந்த 80வது ஆண்டினுடைய கொண்டாட்டத்தில் நாம் கடந்து வந்த பாதையின் பெருமைகளை மட்டும் நினைவு கூர்ந்தால் போதாது. வறுமையற்ற நிலை, சமூக நீதித்துவம், சமூக சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அனைவருக்கும் தரமான கல்வி போன்ற இலக்குகளை அடைய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நமது முன்னோர்கள் தங்கள் குருதியால் எழுதி தந்த சுதந்திர பிரகடனத்தை பாதுகாத்து உலகின் மிக உயர்ந்த வல்லரசாகவும் வழிகாட்டியாகவும் இந்த தேசத்தை உயர்த்துவதே நாம் அவர்கள் தியாகத்திற்கு செய்யக்கூடிய உண்மையான நன்றி கடனாகும். நமது தாய்நாட்டின் 80வது சுதந்திர தினம் என்பது வெறும் கடந்த கால வரலாற்று நினைவு சின்னம் மட்டுமல்ல, அது எதிர்காலத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க முதற்படியாகும். வீரம் செறிந்த தியாகிகளினுடைய இரத்தத்தாலும் எண்ணற்ற மனிதர்களின் அசைக்க முடியாத உழைப்பாலும் கட்டமைக்கப்பட்ட இந்த சுதந்திர பாரதம் இன்று உலகரங்கில் மறக்க முடியாத பெரும் சக்தியாக திகழ்கிறது. பலதரப்பட்ட தடைகளையும் சவால்களையும் கடந்து நாம் அடைந்துள்ள தொழில்நுட்ப, பொருளாதார மற்றும் விண்வெளி சாதனைகள் நம் தேசத்தின் அளப்பரிய ஆற்றலை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. 79 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய இந்த வரலாற்று தருணத்தில் நமது முன்னோர்களுடைய கனவு கண்ட வறுமையற்ற, பாகுபாடற்ற, வளர்ச்சி அடைந்த சுபிட்சமான இந்தியாவை உருவாக்குவதை அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாகும் என கூறிக்கொண்டு
ஒவ்வொரு குடிமகனும் தன் உரிமைகளை நினைவில் கொள்வதோடு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் அசைக்க முடியாத தத்துவத்தை பிடித்துக் கொண்டு உலகிற்கே வழிகாட்டும் உன்னத தேசமாக இந்தியாவை உயர்த்தக்கூடிய அறப்போரில் நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டு உறுதியேற்போம் என கூறிக்கொண்டு இந்த தலைப்பை இதோட முடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சுதந்திர இந்தியாவுக்கான நம்மளோட இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் அவர்களோட பட்டியல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சேர்த்துருக்கோம். வாங்க அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். அவர்களுள் முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற போராட்ட வீரர்களுடைய பட்டியல் கீழே பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான முக்கிய தலைவர்கள் மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பண்டித ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் B.R. அம்பேத்கர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், லால் பகதூர் சாஸ்திரி, ராஜேந்திர பிரசாத், சரோஜினி நாயுடு, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, புரட்சி வீரர்கள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், மங்கள் பாண்டே, உத்தம் சிங், வாஞ்சிநாதன், அஸ்பாக் உல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில், படுகேஸ்வர் தத்து, தமிழகத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்ற அந்த பட்டியலில் சுப்பிரமணிய பாரதியார், பாவு சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேல்நாச்சியார், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருது சகோதரர்கள், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், தந்தை பெரியார், காமராஜர், ருக்மின் லட்சுமிபதி, அஞ்சலை அம்மாள், அம்புஜித்தம்மாள், தெல்லையடி வள்ளியம்மை, முக்கிய பெண் விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்ற அந்த பட்டியலில் ராணி லட்சுமிபாய், கஸ்தூரிபா காந்தி, அன்னி பெசன்ட் அம்மையார், கேப்டன் லட்சுமி சேகல், அருணா ஆசப் அலி, சுசேதா கிருபாலினி, பிகாஜி காமா, மாதங்கினி ஹசாரா, கனக்லதா பருவா அப்படின்னு இத்தனை பேர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. இந்த நாளில் அனைவரும் பார்த்து இனிப்படுத்திக்கிட்டு அவங்களோட வரலாறுகளை பற்றி அவங்களோட வரலாறுகள் நினச்சி பார்த்து நம்மளோட நாட்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்றத உணர்ந்து இந்த நாளில் அனைவரும் அவங்களுக்கு ஒரு நிமிஷமாவது கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம வழக்கம் போல் தான் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச சுதந்திர போராட்ட தலைவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வசதியாக இருக்கும். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட்.